சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லாம இருந்துட்டே இருக்கும். ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டே இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு நோய் நொடி இருந்துட்டே இருக்கும். இவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பரிகாரம் என்ன அப்படின்னா, சோமவார விரதம். அதாவது திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுறதோட, இந்த சிவபெருமான் கோவிலுக்கு போய் அந்த சிவபெருமானோட அந்த அபிஷேக நீர் வந்து வெளியேறும் இல்லையா? அந்த நீரை அந்த தீர்த்தத்தை பிடிச்சு கொஞ்சமா அருந்திட்டு தலையிலயும் தெளிச்சுக்கிட்டா, நாள்பட்ட நோய்கள் இருந்தாலும் இது வந்து படிப்படியாக குறையும் அப்படின்றது அனுபவபூர்வமான உண்மை. அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் தென்மேற்கு பகுதியில் இந்த வியாதியோ இல்லை நோயோ இருக்கிறவங்க படுக்கை அறையை அமைச்சிட்டு ரெகுலராக இந்த மாதிரி இந்த தென்மேற்கு பகுதியிலேயே படுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதுவுமே அனுபவபூர்வமான உண்மை. ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய காமாட்சி அம்மன் விளக்கை மாற்றிட்டு புதுசாக வாங்கினது தான் இது. ஆக்சுவலாக அந்த முகம் வந்து தேயக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோடது கிட்டத்தட்ட 25 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்றதுனால முகம் சரியாக இல்லை அப்படின்றதுக்காக இந்த விளக்கு வாங்கினேன். ஸோ ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி பேக் சைட்லேயும் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருந்தது. அதே மாதிரி அந்த சைடில் அந்த அரும்புகள் வா போ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும், கடைசியாக வா அப்படின்றதுல முடியணும் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக நம்மளுக்கு ஒரு சிறந்த எளிய பரிகாரம் அந்த காலத்துலேருந்து சொன்னது என்ன அப்படின்னா, நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்னா தினமுமே காமாட்சி அம்மன் விளக்கில் சுத்தமான பசும் நெய் ஊற்றிட்டு 2 திரி போட்டு விளக்கேற்றிட்டு நம்மளுடைய கோரிக்கையை தினமுமே வேண்டிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும். ஒரு மிகச்சிறந்த எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். கோவிலுக்கு போக முடியாதவங்க தினமுமே இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற தொடர்ந்து வர்ற கஷ்டங்கள், மனக்குறைகள், பணப்பற்றாக்குறை இது எல்லாமே நீங்கணும் அப்படின்னா தொடர்ந்து 18 பிரதோஷங்கள் 2 எருக்கும் பூவை எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, இல்லை பர்ஸில் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து சிவன் சன்னதிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற நந்தி பகவானுக்கு அந்த எருக்கும் பூவை வைக்கணும். வைக்கும்போது அந்த நந்தீஸ்வரர் சிலையை தொடாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கி வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு முந்தின நாளும் சரி, பிரதோஷத்துக்கு முந்தின நாளும் பிரதோஷத்துக்கு அடுத்த நாளும் நாம் பண்ணுற அன்னைக்கும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி கோவிலில் குறைஞ்சது 1/2 ஹவராவது இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் 18 பிரதோஷங்கள் வழிபட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி மேலும் மேலும் உங்களுக்கு செல்வமும் புகழும் மரியாதையும் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குடும்பத்தில் எப்போவுமே ஓயாத கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் மனஸ்தாபம் இருந்தாலும் சரி, அதனால் மன அமைதி குறையும் எல்லாருக்குமே. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மிகச்சிறந்த ஒரு மிக எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். இதை கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தினமுமே கோபுர தரிசனம் பண்ணுங்கள். முடிஞ்சால் கோவிலில் ஒரு விளக்கேற்றிட்டே வாங்க. ஒரு மிகச்சிறந்த பரிகாரம் இது. அந்த காலத்தில் மகா முனிவர்களால் சொல்லப்பட்ட எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இதை. என்னங்க, நீங்கள் சொல்கிறத உங்கள் ஹஸ்பண்ட் கேட்கவே மாட்டேன்றாரா? உங்களுக்குள்ள நல்ல அந்யோன்யம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த பரிகாரம். அதாவது கணவன் மனைவி எப்போவுமே ஒத்துமையாக இருக்கிறதுக்கும் மனைவி சொல்கிறத கணவன் கேட்டு நடக்கிறதுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, 2 சர்ப்பங்கள் சேர்ந்த மாதிரி இருக்கிற நாகராஜ சிலைக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில், அதாவது 10:12 ராகு காலம். ஸோ அந்த ராகு காலத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த நாகராஜ சிலைக்கு செவ்வரளி பூ சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டே வாங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறத மட்டும்தாங்க உங்கள் ஹஸ்பண்ட் கேட்பாரு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக சின்ன சின்ன சண்டைகள் வர்றது சகஜம்தான். அதே சமயம் அந்த சின்ன சண்டையினால் 2 பேருக்குமே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரியறது நிறைய நடக்குது இப்போ. ஸோ இந்த கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த பரிகாரம் பண்ணால் அந்த வேறுபாடுகள் மறையும். அதாவது வெள்ளிக்கிழமைகளில் நவகிரகங்களில் உள்ள சுக்கிரனுக்கு அகல் விளக்கில் கல்கண்டு போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். இந்த தீபம் வந்து எப்போவுமே விளக்கு ஏற்றும் போது ஒன்றா ஏற்றக்கூடாது, 2 தீபமாக ஏற்றணும். வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து சுக்கிர பகவானுக்கு இந்த மாதிரி கல்கண்டு போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்று வழிபட்டீங்க அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்தாலும் அது சீக்கிரமாகவே மறையும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள அந்த அந்யோன்யம் அதிகரிக்கும்.
உங்கள் வீட்டில் பணம் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கும், உங்கள் பிஸ்னஸில் நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கும், இல்லை நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அங்கே ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும், கோர்ட்டு கேஸு ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக ஆகிறதுக்கும் இந்த வழிபாட்டை பண்ணுங்கள். சக்கரத்தாழ்வார் சன்னதியில் தொடர்ந்து 48 நாட்கள் 5 நெய் தீபம் ஏற்றிட்டே வாங்க. முதல்ல நீங்கள் போகும்போது 5 அகல் விளக்கு புதுசாக வாங்கிட்டு போயிடுங்க. அதில் 2 திரியாக போட்டு விளக்கேற்றுங்க. அடுத்தடுத்த நாட்களில் நீங்கள் அங்கே இருக்கிற அகல் விளக்கல்லையே நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றுங்க. தொடர்ந்து 48 நாட்கள் இதை பண்ணிகிட்டே வரும்போது கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி விரோதிகள் கூட நண்பர்களாகவும், தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கும், நாள்பட்ட நோய்கள் குணமாகி உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கும், எதிர்மறை சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கும் வாராகி அம்மன் வழிபாடு ஒரு மிகச்சிறந்த வழிபாடு. வாராகி அம்மன் வழிபாடு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா வீட்டில் விக்கிரகமோ இல்லை படமோ இல்லை அப்படின்னா ஒரு விளக்கை வாராகி அம்மனாக பாவிச்சு தினமுமே அந்த விளக்குக்கு பூக்களால் அலங்கரிச்சுட்டு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றிட்டு நைவேத்தியமாக நேந்திரம் பழம் 2 நேந்திரம் பழம் தொடர்ந்து 48 நாட்கள் இதே மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அதே மாதிரி தினமுமே 2 விரல் மஞ்சள் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதை அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 48 நாளும் 48 நாள் பூஜை முடிஞ்ச பிறகு அந்த விரல் மஞ்சளை தூளாக அரைச்சிட்டு நீங்கள் தினமுமே உபயோகிச்சிங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் மனசில் நினச்சிட்டே இருக்கீங்க இது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி என்ன ஆசை இருக்கோ அது நிறைவேறணும் அப்படின்னா நைட்டு படுக்க போகும்போது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்போ படுக்க போகிறீங்களோ அப்போ அந்த பெட்டில் உட்காந்துட்டு ஒரே ஒரு ஏலக்காவை 2 உள்ளங்கைக்கு நடுவில் வச்சுட்டு நல்லா அழுத்தி வச்சுட்டு என்ன நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுறீங்களோ அதை மனசுக்குள்ளே ஒரு 4-5 தடவை அப்படியே உறுதியாக சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அப்படியே அந்த ஏலக்காவை அந்த தலையணைக்கு அடியில் வச்சுட்டு படுத்துக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் அதே ஏலக்காவை எடுத்து 2 உள்ளங்கைக்கு நடுவில் நல்லா அழுத்தி வச்சுட்டு நீங்கள் என்ன வேண்டிங்களோ நைட்டு என்ன வேண்டிங்களோ அதையே தான். ஸோ இந்த மாதிரி வேண்டிட்டு அதை வாய் ஓரத்தில் அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் நின்றுட்டே இருங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே நினச்சிட்டே இருக்கணும். தொடர்ந்து இதே மாதிரி 48 நாள் நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க, கண்டிப்பாக நிறைவேறும். நம்ம வாழ்க்கையில் பணத்தட்டுப்பாடே வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்கும் ஆசை. அந்த மாதிரி பணத்தட்டுப்பாடு வரக்கூடாது அப்படின்னா நம்ம குளிக்கிற தண்ணீரில் சில பொருட்களை போட்டு குளித்தோம் அப்படின்னா பணத்தட்டுப்பாடு இருக்காது அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி நாம் குளிக்கிற தண்ணீரில் ஒரே ஒரு ஸ்பூன் கருப்பு எள் கலந்து குளித்து வந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாட்கள்லேயே நம்மளுடைய நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குளிக்கிறதால நம்ம உடம்பும் ரொம்பவுமே அந்த புத்துணர்வு பெறும் அப்படின்றாங்க. இதே மாதிரி தொடர்ந்து 21 நாட்களுக்கு செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜென்ரலாக நம்ம ஏடிஎம்லேருந்து கேஷ் எடுக்கும் போதும் சரி, இல்லை நம்ம ஏதாவது வாங்கிட்டு பேலன்ஸ் பைசா நம்மக்கிட்ட கொடுக்கும் போதும் சரி, இந்த மாதிரி 786 இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. முதல்ல 3 நம்பர் 786 இருந்தாலும் சரி, இல்லை கடைசியில் 786 இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரூபாய் நோட்டு தானாகவே உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் ரொம்ப லக்கி. அதே மாதிரி யார்கிட்ட சொல்லிட்டும் இதை சொல்லி வச்சும் வாங்கக்கூடாது, நம்மளை தேடி வரணும், அப்போ தான் நமக்கு ரொம்ப லக்கி. அந்த மாதிரி வரும்போது ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் அதில் வச்சுட்டு நல்லா மடித்து நீங்கள் டெய்லி எதை நீங்கள் பர்ஸில் கேஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பர்ஸில் மடித்து வச்சுருங்க. கவனமாக இதை செலவு பண்ணக்கூடாது. இந்த ரூபாய் நோட்டு அப்படியே இருக்கட்டும். இதை நீங்கள் உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. இதில் மல்லிகைப்பூ கிடைச்சாலும் தினமுமே அதை போட்டுகிட்டே வாங்க. இந்த வாசனைகளில் பணம் நமக்கு மேலும் மேலும் ஈர்த்து கொடுக்கும். இந்த பச்சை கற்பூரம் நல்லதை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த 786ம் இந்த பச்சை கற்பூரம் அந்த மல்லிகைப்பூ எல்லாமே சேர்த்து நமக்கு இன்னுமே பணத்தை மேலும் மேலும் ஈர்த்து கொடுக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி கொடுக்கறதுக்கு தண்ணிக்கு நிறைய பவர் இருக்குது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பாட்டிலில் தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, அதாவது அந்த காலேஜ்லேருந்து எனக்கு அட்மிஷனுக்கு லெட்டர் வந்துகிட்டே இருக்குது, அந்த ஆஃபீஸ்லேருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது, டிசம்பர் 31, 2024 அன்னைக்கு என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் 1 crore இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நினச்சிட்டு தினமுமே இந்த பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டு
வாய் கிட்ட வச்சுட்டு அப்படியே தண்ணி குடிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி குடிக்கணும். மறுபடியும் நீங்கள் குடிக்கும்போது இதே மாதிரி சொல்லிவிட்டு குடிச்சிட்டே இருக்கணும். கடைசியாக கொஞ்சமாக இருக்கும்போது மறுபடியும் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி பிடிச்சிட்டு இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் குடிக்கும்போதும் இதே மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் குடிச்சிட்டே இருங்க. நைட்டுக்குள்ளே அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிவிடுங்க. மறுபடியும் அடுத்த நாள் காலையில் இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நடக்கும். மாத சம்பளம் வாங்கின உடனே நமக்கு அது எல்லாமே சுப செலவுகளாக இருக்கணும். அதே மாதிரி அந்த சம்பள பைசா வீண் செலவு ஆகாமல் இருக்கணும். அந்த பணம் நம்ம வீட்டிலையே தங்கணும். அந்த தங்கின பணம் பல மடங்காக நமக்கு பெருகிட்டே இருக்கணும். அப்படின்னா இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். ஈவினிங்கில் 6 மணிக்கு விளக்கு ஏற்றின பிறகு மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி ஒரு பித்தளை தட்டில் காயின்ஸ் வச்சுக்கோங்க. அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 1 ரூபாய் காயின், 5 ரூபாய் காயின், அது கலந்தும் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி காயின்ஸை வச்சுட்டு தினமுமே சாயங்கால வேளைகளில் விளக்கு ஏற்றின பிறகு அந்த காயின்ஸை 2 உள்ளங்கையால் அப்படியே அள்ளி அப்படியே கொட்டணும். அதாவது அந்த சவுண்டு வந்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை தடவை தோணுதோ அத்தனை தடவை பண்ணுங்கள். இந்த காயின்ஸ் சவுண்டு நம்ம வீட்டில் கேட்டுகிட்டே இருக்கும்போது பணத்தை மேலும் மேலும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். பணம் மேலும் மேலும் நம்ம வீட்டில் பெருகிட்டே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற பணம் வீண் விரயம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் பணம் மேலும் மேலும் பெருகிறதுக்கும் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமைகளில் காலையிலையோ இல்லை சாயங்கால வேலைகள்லையோ காமாட்சி அம்மன் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டால் திரி போட்டு விளக்கேற்றணும். ஏற்றிட்டு மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி கிழக்கு முகமாக பார்த்து உட்காரணும். ஒரு மணப்பலகையில் உட்காந்துட்டு உங்கள் இடது உள்ளங்கையில் 3 ஏலக்காய், 3 லவங்கம், ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம், இது இடது உள்ளங்கையில் வச்சுட்டு அதுக்கு மேலே வலது உள்ளங்கையை நல்லா இறுக்கமாக மூடிட்டு மகாலட்சுமி தாயார்கிட்ட மனமுருக வேண்டுங்க. எனக்கு பணம் மேலும் மேலும் பெருகிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுங்க. அந்த அம்மா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவா. வேண்டினதுக்கு அப்புறம் நீங்கள் எங்கே பணப்பெட்டி வச்சுருக்கீங்களோ அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. வாரம் அதை அப்படியே சேர்ந்துட்டே வரட்டும். அதை நீங்கள் மாற்ற தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும், தப்பு கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்துக்காக வெளியில் கிளம்புறீங்க. பொண்ணு பார்க்குறதா இருக்கலாம், இல்லை காலேஜுக்கு சீட்டு வாங்கிறதுக்கு போய் பார்க்க வேண்டியதாக இருக்கலாம், இல்லை பேங்க்குக்கு லோன் கிடைக்கிறது அந்த மாதிரி விஷயத்துக்கு பார்க்க போகிறதா இருக்கலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களால உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அவங்க உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். அதாவது சாதா கற்பூரம் இருந்தாலும் சரி, இல்லை பச்சை கற்பூரமாக இருந்தாலும் சரி, சின்ன ஒரு துண்டை எடுத்துகிட்டு நல்லா தூள் பண்ணிவிட்டு 2 உள்ளம் கையில் நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. அந்த ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி போகும்போது கண்டிப்பாக உங்களை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷன் உண்டாகும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களால் ஈர்க்கப்படுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பர்ஸில் ஒரு துண்டு வச்சுக்கோங்க. லேடிஸாக இருந்தால் பேக்கில் வச்சுக்கோங்க, ஜென்ஸாக இருந்தால் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக நல்ல வசியத்தை உண்டு பண்ணும். கண்டினியூஸாக கொஞ்ச நாளைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் தெரியும். தினமுமே சாயங்கால வேளைகளில் 6 மணிக்கு மேலே விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் 2 குத்து விளக்குகள் ஏற்றி 5 முகமும் ஏற்றினா ரொம்பவுமே நல்லது. மற்ற நாட்களில் ஒரு காமாட்சி அம்மன் விளக்கும் ஒரு அகல் விளக்குமே போதுமானது. விளக்கு ஏற்றின பிறகு அந்த தீப ஒளியையே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு உங்களுடைய கஷ்டங்கள் யார்கிட்டையாவது சொல்லணும் அப்படின்னு தோணும் போது கடவுள் முன்னாடி உங்களுடைய கஷ்டங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அந்த தீப ஒளியை பார்த்துட்டே கடவுள் முன்னாடி வைங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும், தினமுமே ஒரே கோரிக்கையாக இருக்கணும், அந்த ஒரு கோரிக்கையை மட்டும் கடவுள் முன்னாடி வச்சுட்டு உங்கள் கால் கட்டை விரல் 2 கால் கட்டை விரலும் நல்லா பூமியில் அழுந்துற மாதிரி அந்த பூஜை ரூம் அறையில் நல்லா அழுந்துற மாதிரி அழுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கோரிக்கைகளை கடவுள் முன்னாடி வச்சுட்டே வாங்க. தினமும் இதே மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கோரிக்கை நிறைவேறினதுக்கு அப்புறமா அடுத்த கோரிக்கையை கடவுள்கிட்ட வைங்க. நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னாலும் அதே மாதிரி நாம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்போம், அந்த பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பாக நடக்கணும் அப்படின்னாலும் இந்த பரிகாரம் பண்ணலாம். வெள்ளிக்கிழமைகளில் வாராகி அம்மனுக்கு மாம்பழ ஜூஸு அப்படி இல்லைன்னா கரும்பு ஜூஸ் படைச்சிட்டு நாமளும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய பிஸ்னஸும் சரி, நம்ம விரும்புகிற எண்ணங்களும் சரி கண்டிப்பாக நிறைவேறும். வாராகி அம்மன் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது தான், படமும் விக்கிரகமும் இல்லை அப்படின்னா ஒரு விளக்க வாராகி அம்மனாக வச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாராகி அம்மனுக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணலாம். நம்பிக்கையோடு இதை பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல்களும் சரி, நம்மளுடைய பிஸ்னஸும் சரி ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும்.
நீங்க இழந்த செல்வம், புகழ், சொத்து, கௌரவம் எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா, வாராகி அம்மனுக்கு 8 வெள்ளிக்கிழமைகள் காலையில 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள, இல்ல நைட்டு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. கருநீல துணியில கொஞ்சமா வெண்கடுக போட்டு நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. அதை அந்த அகல் விளக்குல வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு தீபம் ஏற்றணும். மனசார உங்களோட கோரிக்கையை அம்மா கிட்ட வைங்க. இந்த மாதிரி வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். இதை நீங்கள் கோவில்லையும் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் கோவிலில் போக முடியல அப்படின்னா வீட்டில் கூட இந்த பரிகாரத்தை பண்ணலாம். ஏதாவது ஒரு விளக்கை அம்மனா பாவிச்சு அதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் இழந்த எல்லாத்தையுமே திரும்ப பெற முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாராகி அம்மன் அருளை நம்ம பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னாலும் நமக்கு இருக்கிற பணத்தடைகள் எல்லாமே விலகி நமக்கு எல்லாமே சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமைகளில் 9 வெள்ளிக்கிழமைகள் வாராகி அம்மன் சன்னதிக்கு மஞ்சள் கலர் உடை உடுத்திட்டு 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. பசும் நெய், சுத்தமான பசும் நெய் வாங்கிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்துட்டு மஞ்சள் திரி எடுத்துகிட்டு போங்க. அதாவது ஒரு விளக்கில் 2 மஞ்சள் திரி ஒன்றா முறுக்கிட்டு ஒரு விளக்கில் அப்படியே போடணும். ஸோ 4 மஞ்சள் திரி எடுத்துகிட்டு போயிட்டு 2 விளக்காக ஏற்றணும். சப்போஸ் கோவிலுக்கு போக முடியாதவங்க இதை வீட்லேயே பண்ணலாம். படமும் விக்கிரகமும் இல்லாதவங்க ஒரு விளக்கை அம்மனாக பாவிச்சு அந்த விளக்கை ஏற்றிட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி இந்த 2 அகல் விளக்கை ஏற்றணும். தொடர்ந்து 9 வெள்ளிக்கிழமைகள் ஏற்றிட்டு வந்துட்டே இருக்கும்போது நமக்கு இருக்கிற கஷ்டங்கள், பணத்தடைகள், மன கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நமக்கு வாராகி அம்மனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய ஏதாவது ஒரு கோரிக்கையை மனசில் நினச்சிட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இந்த பூஜையை பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாராகி விக்கிரகம் இல்லை, ஃபோட்டோ எதுவுமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு விளக்கை வாராகி அம்மனாக பாவிச்சு அந்த விளக்கை ஏற்றிக்கோங்க. விரல் மஞ்சள் முந்தின நாளே வாங்கி வச்சுக்கோங்க. நுனி உடையாத மாதிரி இருக்கணும். 108 விரல் மஞ்சள் வாங்கிட்டு பூ கட்டுற நூலை, அந்த வெள்ளை நூலை மஞ்சளில் நல்லா முக்கிட்டு காய வச்சுட்டு இந்த மஞ்சளை அந்த நூலில் கட்டிடுங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் விளக்கேற்றிட்டு இந்த மாலையை 2 உள்ளங்கை நடுவில் வச்சுட்டு, அம்மா தாயே, என்னுடைய கோரிக்கையை எந்த விதத்திலேயாவது நிறைவேற்றுறதுக்கு எனக்கு வழியை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனமுருக வேண்டிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் அந்த மாதிரி வேண்டிட்டு அந்த மாலையை மறுபடியும் அந்த விளக்குக்கு சாத்திடுங்க. தினமுமே சாயந்தரம் இதே மாதிரி பூஜை பண்ணிட்டு வாங்க. என்னுடைய வேண்டுதலை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். எனக்கு 48 நாட்களுக்குள்ள எனக்கு என்னுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு அதுக்குண்டான வழியை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக 48 நாட்களுக்குள்ள உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். உங்கள் வீட்டில் ஏதாவது தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது அப்படின்னா ஒரு கண்ணாடி பவுலில் ஒரு 9 லவங்கம் எடுத்துட்டு நிலவாசலுக்கு நேராக, அதாவது நாம் வரும்போதும் பார்க்குற மாதிரி இருக்கணும், நம்ம வீட்டுக்கு யாராவது வரவங்க அந்த மாதிரி பார்க்குற மாதிரியும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சண்டேயில், எவ்ரி சண்டேவும் பண்ணலாம், சண்டே அன்னைக்கு கற்பூரத்தோடு சேர்த்து இதை வச்சு எரிச்சிடுங்க. ஸோ மறுபடியும் அதை வச்சுட்டு மறுபடியும் அடுத்த சண்டே அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணுங்கள். ஒவ்வொரு சண்டேவும் இந்த மாதிரி பண்ணுறதால நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களும் போயிடும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லவே முடியாத கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த தாந்திரிக பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்கள். அதாவது இது ஒரு தாந்திரிக ரகசியம் அப்படின்னு கூட சொல்லலாம். அர்த்தநாரீஸ்வரரை யமகண்ட வேலையில் நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சொல்ல முடியாத கஷ்டங்கள் எல்லாமே தீரும். ட்ரை பண்ணி பாருங்கள். படிக்கிற பசங்க எக்ஸாம் டைமில் மட்டும் இல்லாமல் எல்லா சமயத்துலையுமே நீங்கள் படிக்கிற டைமில் ஹயக்ரீவரை வழிபட்டால் ரொம்பவுமே நல்லது. கல்வியில் எந்த தடங்களும் இல்லாமல் நல்ல மதிப்பெண்கள் வாங்கலாம். அதுக்கு ஹயக்ரீவர் படம் வீட்டில் வாங்கி வச்சுட்டு 3 இல்லை 5 வியாழக்கிழமைகளில் லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு பூஜை பண்ணணும். நெய்வேத்தியம் கடலைப்பருப்பு சுண்டல் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் மாலை சாத்திட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா பலன் கண்டிப்பாக கிடைக்கும். எவ்வளவோ டாக்டருங்களை பார்த்துட்டோம், இத்தனை வருஷமாக எங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். 6 தேய்பிறை அஷ்டமிகளில் சிவன் கோவிலில் இருக்கிற பைரவருக்கு சிவப்பு அரளி பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உண்டாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கோரிக்கைகள் என்ன வேணால் இருக்கலாம். கல்யாணம், குழந்தை, படிப்பு, பணம், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் கொஞ்சமாக துவரம்பருப்பு எடுத்துட்டு ஒரு பித்தளை தட்டில், சின்ன தட்டில் நிரப்பிட்டு அது மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அந்த திரி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், துளசி நல்லா அந்த ஜூஸை எடுத்துட்டு அதில் அந்த பஞ்சுத்திரியை முக்கிட்டு நல்லா காய வச்சுட்டு அதில் விளக்கேற்றினா கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். ட்ரை பண்ணி பாருங்கள்.